அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், ஹாப்பி மதர்ஸ் டே. தாய்மை அப்படிங்கிறது நம்மளுக்கு கடவுள் கொடுத்த மிகப்பெரிய சொத்து. அதை தாண்டி நம்மளுக்கு காசு பணம் எது வந்தாலும் இதுக்கு ஈடானது எதுவுமே கிடையாதுன்னு நினைக்கிறேன். அவள் கதை எபிசோட் 41. என் அம்மா என் கூட எப்படி இருப்பாங்க அப்படின்னு கொஞ்சமாக ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். நான் எங்கள் அம்மா கிட்டே போய் பேசணும்னு உட்காந்துருன்னா எங்கள் அம்மா எந்த ஒரு வேலையிலையும் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் நான் என்ன பேசுகிறேன், நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு உட்காந்து கேட்பாங்க. அம்மா எனக்கு இது சாப்பிட்ணுன்னு தோணுது அப்படின்னு நான் சொன்னேன்னா அது எனக்கு 10 to 15 மினிட்ஸில் அது என் கைக்கு கிடைக்கும். அம்மா எனக்கு இது வாங்கி தரீங்களா, எனக்கு இது சாப்பிட்ணுன்னு தோணுது அப்படின்னு சொன்னால் அதுவும் உடனே கிடைக்கும். அன்பு பாசமும் ஒருத்தவங்க மேலே எவ்வளோ வைக்கணுமோ அதையும் தாண்டி என் அம்மா என் மேலே வச்சுருந்தாங்க. யார்கிட்டையும் போய் என்னை குறை சொல்ல மாட்டாங்க, யார்கிட்டையும் போய் என்னை இவை இப்படி தான் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அதனால தான் எங்கள் அம்மாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும்.